அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நம்ம பிப்ரவரியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். முற்றிலும் வந்து சிலபஸ் பேஸ்டாக வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அதனோட அடுத்த வெர்ஷன் தான் இது 4.0ன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். நீங்கள் பிப்ரவரியில் ஜாயின் பண்ணால் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேட்ச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேட்ச் வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, ஜூலையில் எக்ஸாம். ஸோ இப்போ நீங்கள் மார்ச்சில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம ஜூன் இறுதிக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஷெடியூல் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு 100 days வந்து ஸ்டடி பிளான் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ முழுமையாக வந்து அந்த ஷெடியூல் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் வெறும் டெஸ்ட் பேட்ச்னா டெஸ்ட் மட்டும் வைக்கிறது கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது தேவையான மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஸோ பிடிஎஃப் டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிவிடுவேன். இப்போ தமிழுக்கு வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 7 யூனிட்டுக்குமே நியூ சிலபஸ் பேஸ்டு வந்து நம்ம மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து நியூ சிலபஸ் பேஸ்டு தமிழ் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருவேன். 7 யூனிட்டுக்குமே நான் கொடுத்துருவேன். இது இல்லாமல் தமிழுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஜிஎஸ்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் பேஸ் யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம். மேக்ஸிமம் ஒரு 1000 கொஸ்டின் வந்து கொஸ்டின் வித் சொல்யூஷன் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். ரைட்டா. படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே வித் கரண்ட் அஃபேர்ஸ் 1 year கரண்ட் அஃபேர்ஸ் நான் கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டட் ஆன்லைன் கிளாஸ், அதாவது ஆன்லைன் கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து டெலிகிராம் மூலியமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணி வந்து கொடுத்துருவோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் என்பது பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் தமிழுக்கும் உண்டு, ஜிகேக்கும் உண்டு, மேக்ஸுக்கும் வந்து நம்ம கொடுத்துருவோம். ரைட்டா. ஸோ நீங்கள் ஒருவேளை முதல் முறையாக படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு, ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸ் மூணுமே சேர்த்து வந்து உங்களுக்கு நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட டெஸ்ட் பேட்சில் வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா. 100 days ஸ்டடி பிளான் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1700 போட்டிருக்காங்க. இருந்தாலும் கூட 50% டிஸ்கவுண்டோட உங்களுக்கு வந்து 850 போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னா 850 வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, அதாவது ஓல்டு ஸ்டூடெண்ட்னா இதுக்கு முன்னாடி குரூப் 4லையோ குரூப் 2லையோ அல்லது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லையோ போலீஸ் எக்ஸாம்லையோ அல்லது இடைநிலை ஆசிரியர்கள் டிஆர்பிலையோ ஏதாவது ஒரு தேர்வில் நம்மக்கிட்ட நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, அது வந்து டெலிகிராமில் படிச்சிருக்கலாம் அல்லது மொபைல் ஆப்பில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சிருக்கலாம். ஸோ எதாவது ஒன்றுத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் வந்து 650 ரூபா வந்து பேமெண்ட் பண்ணால் போதும். ரைட்டா. ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஆஃபர் யாருக்கு அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள், நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகள் இருக்கீங்க, அதுக்கான ஐடி கார்டு உங்ககிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பெற்றோர் இல்லாதவர்கள், அப்பா அல்லது அம்மா அல்லது 2 பேருமே இல்லாதவர்களாக இருக்கீங்க அல்லது ஆதரவற்ற விதவிகளாக இருக்கீங்க. ஸோ இந்த 3 கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இன்னும் நாங்கள் ஃபீஸ் வந்து கம்மி பண்ணி தான் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த ஆஃபர் வந்து உங்களுக்குமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் 500 rupees வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா. யாருக்கு அந்த 500 அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவிகள், அப்பா அம்மா இல்லாதவர்கள், அதாவது பெற்றோர் அல்லாதவர்கள், இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து நம்ம பேட்சில் ஜஸ்ட் 500 rupees வந்து பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13/3/2025 சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 12ஆம் தேதியே மெட்டீரியல் வந்து நாங்கள் ஷேர் பண்ணிவிடுவோம். ரைட்டா. ஒரு நாளுக்கு முன்னாடியே 12ஆம் தேதியே உங்களுக்கு மெட்டீரியல் வந்து நாங்கள் ஷேர் பண்ணிவிடுவோம். அட்மிஷன் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 2/3/2025. ஸோ இன்னிலேருந்தே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கேள்வி வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 35 டெஸ்ட் இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு 2 டெஸ்ட் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு நம்ம கொடுப்போம். அதாவது ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து கொடுப்போம். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 37 டெஸ்ட் இருக்குது. ரைட்டா. இதில் டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து 24, ரிவிஷன் டெஸ்ட் 8 இருக்குது, முழுமாத தேர்வு, அதாவது ஃபஸ்ட்டு 3 அதுக்கப்புறம் 2 ஒட்டுமொத்தமாக 5 முழுமாத தேர்வு நம்ம வந்து கொடுத்துருவோம். ரைட்டா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் வந்து 2500 கொஸ்டின் வருது, ஜிஎஸ்ல 1935 கொஸ்டினும், மேக்ஸ்க்கு வந்து ஒரு 565 கொஸ்டினும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 கொஸ்டின் வந்து கவர் ஆகிற மாதிரி இந்த டெஸ்ட் ஷெட்யூல் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஸோ நம்ம பேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும் தான். ஒருவேளை நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் இருந்தீங்கன்னா ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ண தேவையில்ல. தமிழ் ஜிகே வந்து உங்களுக்கு தமிழில் தான் வரும், மேக்ஸுக்கும் தமிழில் தான் கொஸ்டின் வரும். ஸோ தமிழ் மீடியம் மட்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டெலிகிராமில் தான் நடக்கும். ரைட்டா. ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட டெலிகிராம் இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் டெலிகிராம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்குது. கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கே, ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி டிஸ்கஷன் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம். ரைட்டா. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்ஸுக்கு வந்து 1000 கொஸ்டின் இருக்கக்கூடிய கொஸ்டின் வித் சொல்யூஷன் பிடிஎஃப் நம்ம வந்து கொடுத்துருவோம். டெஸ்ட்டுக்கு வைக்கக்கூடிய அந்த மேக்ஸுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம வந்து கொடுத்துருவோம். ரைட்டா. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே சொன்னதான் லாஸ்ட் டேட் வந்து 13/3/2025 கொடுத்துருக்காங்க. ஜிபே நம்பர் பார்த்துக்கோங்க. 8825431184 இந்த ஜிபே நம்பர். அப்படி இல்லைனா 8012781556 இந்த 2 நம்பர் ஏதாவது ஒரு நம்பருக்கு வந்து நீங்கள் ஜிபே பண்ணலாம். ஜிபே பண்ணிவிட்டு
இங்கே பாருங்கள் 8012781561 கொடுத்துருக்காங்க இல்லையா, இது நம்ம அகாடமியோட டெலிகிராம் நம்பர். இந்த டெலிகிராம் நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க வந்து டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஒருவேளை உங்ககிட்ட வந்து ஜிபே இல்லை சார் அப்படின்னா நீங்கள் ஃபோன்பேலையோ அல்லது வந்து பேங்க்கில் வந்து பணம் கட்டி செலான் அனுப்புறதா இருந்தால் இந்த அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கு இல்லையா, ஸோ இந்த டீட்டெயில் வச்சு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்லிப்பை வந்து எங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அங்கே சேர்த்து விட்ருவோம். ஓகேங்களா? ஸோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது நம்ம டெஸ்ட் பேஜ் பற்றி சந்தேகம் வருது அப்படின்னா 8012781561 ஏதாவது ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அகாடமியோட நம்பரு. வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ரைட்டா? டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணி டவுட் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். அதையும் தாண்டி டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும். ரைட்டா? ஸோ நைட் டைமில் வந்து கால் பண்ண வேண்டாம். காலையில் 10 மணிலேருந்து மாலை 5 மணிக்குள்ளே வந்து இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி டெஸ்ட் பேஜுக்கான டீட்டெயில் கேட்டுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? லாஸ்ட் டேட் வந்து 13 சொல்லியாச்சு. இப்போ வந்து டெஸ்ட் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மார்ச் 16 ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 16/3/2025 ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டாபிக் டெஸ்ட் ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கொஷின் இருக்கும். ரைட்டா? ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே 100 கொஷின் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி, ஃபஸ்ட்டு வந்து தமிழில் வந்து நம்ம நியூ சிலபஸ் பேஸ்ட் வந்து ஃபஸ்ட் யூனிட்டும் 7th யூனிட்டும் வந்து கவர் பண்ணி தான் நம்ம, அதாவது இலக்கணமும் இலக்கியமும் மிங்கிள் பண்ணி தான் டெஸ்ட் வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். இதில் தமிழுக்கு வந்து 50 கொஷின், ஜிகேக்கு வந்து 40 கொஷின், மேக்ஸுக்கு வந்து 10 கொஷின், இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு 100 கொஷின் வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு யூனிட்டாக முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரிவிஷன் டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டுமே இருக்குது பாருங்கள், ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் வரும். ஸோ இந்த ரிவிஷன் டெஸ்ட் என்பது 200 கொஸ்டின் அடங்கிய டெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ரேங்க் லிஸ்ட்டும் போடுவோம். ஸோ பாலிட்டி ஐஎன்எம்னு சொல்லி ஒவ்வொன்றா வந்து நம்ம போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே, தமிழ், மேக்ஸ் எல்லாமே முற்றிலும் சிலபஸ் வைஸ். இந்த கிளாஸ் வைஸ் படிப்போம் இல்லையா, 6ஆம் வகுப்பு இயல் 1, இயல் 2, இயல் 3 அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸை யூனிட் வைஸாக படிக்கக்கூடிய டெஸ்ட் ஷெட்யூலில் தான் நம்ம 100 டேஸுக்கு வந்து போட்டிருக்கிறோம். மெட்டீரியலும் உங்களுக்கு முழுக்க சிலபஸ் பேஸ்டில் தான் நம்ம வந்து கொடுப்போம். ரைட்டுங்களா? ஸோ இந்த ஷெட்யூலுக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டெவலப் பண்ணி முழுமையாக படித்து பாருங்கள். கடைசி டெஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு முழுமாத தேர்வு 3 இருக்கு இல்லையா, இந்த 3 தேர்வும் பார்த்தீங்கன்னா கடைசி டெஸ்ட் 35வது டெஸ்ட் வந்து 26/6/2025 அதாவது ஜூன் மாதம் கடைசியில் உங்களுக்கு வந்து முடியுது. இந்த லாஸ்ட் 2 டெஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 3.0, 2.0, 1.0 இருக்காங்க இல்லையா, ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து, அதாவது நம்ம குரூப் 4 பேட்சில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் காமனாக வைக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். ரைட்டா? ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஃபுல் மோக் டெஸ்ட்டை நம்ம வைக்க போகிறோம். ஸோ அது வந்து டேட் வந்து பின்னாடி கொடுப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வந்து 5 முழுமாத தேர்வு நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேட் ஸ்டடி, ஜிகே, ஒவ்வொரு டாப்பிக்கும் பள்ளி பாடப்புத்தில் எந்தெந்த வகுப்பில் எந்தெந்த லெசன் படிக்கணுன்றதை உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். இது ஜிகேக்கும் இருக்கும், மேக்ஸுக்கும் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் நியூ சிலபஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான வேட் ஸ்டடியுமே கீழே அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 1 இலக்கணம் 25 கேள்விகள் கேட்பாங்க. வேட் ஸ்டடி. ஸோ பிரித்தெழுதுக எங்கே படிக்கணும், சேர்த்தெழுதுக, சந்திப்பிலை, குறிநெடில் வேறுபாடு, ஸோ லாலா வேறுபாடு, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, யூனிட் வைஸாக கொடுத்துருப்பாங்க பாருங்க. சொல்லகராதி இது எங்கே படிக்கணும்னு சொல்லி இப்போ ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி 7 யூனிட்டுக்குமே நீங்கள் புக்கில் எங்கே படிக்கணும், அது நியூ புக்கில் எங்கே படிக்கணும், ஓல்டு புக்கில் எங்கே படிக்கணும். இப்போ இன்னொரு கொஸ்டின் வரும், நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, சார் சிறப்பு தமிழை கவர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது சில பேர் வந்து இதுக்கு முன்னாடி பேட்ச்லேயே கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. எஸ், நாங்கள் வந்து நியூ சிறப்பு தமிழுமே கவர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ஓல்டு சிறப்பு தமிழ் 11th 12th இருக்கு இல்லையா, அதுவுமே கவர் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸ் பேஸாக கவர் பண்ணும்போது தமிழுக்கு வந்து 6 to 12 நியூ புக்கு உண்டு, சிறப்பு தமிழும் உண்டு. அதே மாதிரி ஓல்டு புக்குமே 6 to 12 உண்டு, ப்ளஸ் வந்து சிறப்பு தமிழுமே உண்டு. ரைட்டா? ஸோ வந்து நியூ புக்கு ஓல்டு புக்கு நமக்கு வந்து டாபிக் தான் இம்பார்ட்டன்ட். அது நியூ புக்கில் இருந்தானே, ஓல்டு புக்கில் இருந்தானே, சிறப்பு தமிழ் தானே, எங்கே இருந்தாலுமே எல்லாமே சேர்த்து தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு மெட்டீரியலும் பக்காவாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம டெஸ்ட்டுக்கு வைக்கக்கூடிய கொஷினும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தமிழில் சரி, நம்ம வந்து ஜிகேல சரி, ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த 2025 வரக்கூடிய குரூப் 4ல் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ரைட்டா? ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய மெட்டீரியல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். தமிழில் நம்ம 90 கிராஸ் பண்ணிடலாம், அந்தளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம தமிழுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே நம்ம பிடிஎஃப் கொடுத்துருவோம். நீங்கள் தேவைப்பட்ட பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா?
ஸோ வந்து 4.0க்கான அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுப்பா. கடைசி தேதிக்குள்ளே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபர் இருக்கும்போதே 50% டிஸ்கவுண்டோட ஆஃபர் இருக்கும்போதே வந்து ஆஃபரை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி வந்து நீங்கள் கேட்க வேண்டாம். ஏற்கனவே நம்ம 3.0 போட்டிருந்தோம். சில பேர் வந்து பேட்ச் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் சார் நான் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 3.0க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இடையில வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்காதுன்னு சொல்லி நம்ம பேட்சை க்ளோஸ் பண்ணிட்டோம். அதனால தான் இப்போ புதுசாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சில் மிஸ் பண்ணாமல் வந்து ஜாயின் பண்ணி பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த பேட்ச்ன்றது 100 டேஸ் உங்களுக்கு பக்காவாக இருக்குது. ரைட்டா? மார்ச்சில் ஆரம்பிச்சிங்கன்னா ஜூன் 20 முடிக்கலாம். ஜூலையில் மெயின் எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.